ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல்ஸ். இந்த வீடியோவில் வந்து எனக்கு கொஞ்சம் ஸ்டாக் வந்து என்கிட்ட இல்லை. ஸோ இன்றைக்கி பர்ச்சேஸ் பண்ணி போயிருந்தேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, செம்ம குவாலிட்டியான கிளாஸ் பீட்ஸு தான். இது பார்த்தீங்கன்னாவே அந்த பீட்ஸ் வந்து எனக்கு இந்த வீடியோவில் வந்து தெரியுதா இல்லையான்னு தெரியல உங்களுக்கு. பீட்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா கிளாரிட்டியாக, நல்லா ஹை குவாலிட்டி, நல்லா டார்க்காகவும் இருக்குது. ஸோ இந்த என்னுடைய மொபைலில் தெரியுதா என்னன்னு தெரியல. நான் மறுபடியும் மேக்கிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கூட உங்களுக்கு காமிக்கிறேன். அதே போல் இந்த பீட்ஸ் வந்து சாதா பீட்ஸ் கொஞ்சம் வாங்கினேன். அதே போல் கிளாஸ் பீட்ஸும் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன். அது பார்த்திங்கன்னா எனக்கு சான்ஸ் கொஞ்சம் அதேமாரி வாங்கினேன். இது நான் எதுக்கு இன்றைக்கி வந்து என்கிட்ட ஏற்கனவே பீட்ஸ் நிறைய இருக்குது. ஸோ இன்றைக்கி இது பீட்ஸு அதே போல் சான்ஸ் எல்லாம் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு வந்தேன். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நான் நேற்று ஈவினிங் வந்து மேக்கிங் பண்ணி, அதாவது இது ஃபேன்சி ஸ்டோருக்கு கொடுத்துட்ருக்கேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதை வந்து மேக்கிங் பண்ணிவிட்டு சேல் பண்ண போனேன் கடைக்கு. ஸோ சேல் பண்ணிவிட்டு வெளியே வந்தேன். அவங்களுக்கு கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு வெளியே வந்தேன். ஸோ அவங்க வந்து என்னை பார்த்துருக்காங்க. நான் என்ன அவங்க பார்த்ததில்ல. அவங்க தான் சொன்னாங்க. வெளியே வந்ததுக்கப்புறம் அவங்களும் கடைக்குள்ளே தான் இருந்திருக்காங்க. ஸோ நான் வந்ததுக்கப்புறம் உங்களை நான் பார்த்துருக்கேன் அப்படின்னாங்க. சரி, நான் இங்கே தாங்க வந்து இதுமாரி சேல் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னும்போது, இல்லைங்க நான் எங்கள் பொண்ணு கூட வந்து அன்றைக்கி நேற்று ஈவினிங் வந்து முந்தாநேற்று ஈவினிங் வந்து இதுமாரி வாங்கிட்டு போனேன். அவ்வளோ நல்லாயிருக்கு அப்படின்னா, அது மிச்சம் சரி இதுமாரி குவாலிட்டியும் நல்லாயிருக்கு, கொஞ்சம் கலர்ஃபுல்லாகவும் நல்லா அழகாக இருக்குது, நல்லாயிருக்கு அப்படின்னாங்க. ஓகேங்க, நான் தான் கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லவும், ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்னு சொன்னேன். உடனே சரி, எனக்கு ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் இருக்குதுங்க, எங்கள் கடையில் வாங்கினா எனக்கு கொஞ்சம் ரேட்டாக இருக்கும், அதனால் நீங்கள் தானே கொடுக்குறீங்க மேக்கிங் பண்ணி, ஸோ அதனால் எனக்கு ஒரு 20 பீஸ் வந்து எனக்கு செஞ்சு தர முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. ஸோ ஓகேங்க, அதுக்கு என்ன செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அவங்க வந்து கடையில் இருக்கவங்க ரிலேஷன் ஆட்டுக்கு, ஸோ அவங்களுக்கு தெரிய வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகேங்க அப்படின்ட்டு சொன்னேன். அதே போல் அவங்க அட்ரஸ் எல்லாமே அனுப்பிட்டு அமௌண்ட் எல்லாம் அனுப்புனாங்க. அனுப்புனதுக்கப்புறம் எனக்கு அந்த மாடல் நேஷனு இத்தனை பீஸ் வேணும் அப்படின்னு அனுப்புனாங்க. ஸோ அதில் வந்து நம்மக்கிட்ட அந்த ஸ்டாக் வந்து கொஞ்சம் இருக்குது. இருந்தாலும் கிளாஸ் பீட்ஸ் ஒரு 3 பீஸ் வர மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ நான் சரி ஓகே அப்படின்ட்டு சான்ஸும் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. எப்படி இருந்தாலும் நம்ம ஸ்டாக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ண தானே போகிறோம் அப்படின்ட்டு நான் வந்து இன்றைக்கி மார்னிங் போய் நான் வாங்கிட்டு வந்துட்டேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து கிளாஸ் பீட்ஸை வந்து நான் வாங்கணும்னு ஐடியா இல்லை. ஸோ மார்னிங் அனுப்புனதை பார்த்து ஒரு 3 பீஸ் நான் அப்படின்னு எடுத்தேன். நல்லா குவாலிட்டி நல்லா இருந்ததுனால ஒரு 2 பீஸ் சேர்த்து எடுத்துட்டேன். அதே போல் 20 பீஸ் அவங்க கேட்டிருக்கும் போது எனக்கு கஸ்டமர் வந்து அமௌண்ட்டு குறைச்சி கேட்கும்போது நான் எதுவுமே சொல்ல ஓகேன்ட்டு. ஏன்னா எனக்கு அவங்க வந்து நீங்கள் செஞ்சு கொடுத்தது நல்லாயிருக்கு, எங்கள் பொண்ணுன்னு சொன்னாங்க. அதனால் எனக்கு வந்து ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் இருக்கனால, அதாவது அவங்க ரிலேஷனோட பொண்ணுங்கன்னா இருப்பாங்களாட்டுக்குது. ஸோ அவங்கன்னா இருக்கனால இதுமாரி அவங்க பொண்ணு கேட்டுப்பாங்களாட்டுக்குது இப்படின்னு கேட்கவும், சரி இதுமாரி அவங்க ஐடியா பண்ணி நம்மக்கிட்ட நல்லாயிருக்குன்னு சொல்லி இவ்வளோ ஸ்டாக் வேணும்னு கேட்கும்போது நான் அமௌண்ட்டை பற்றி எதுவுமே சொல்லல. ஓகேங்க அப்படின்னு. பட் ஆனால் ஆன்லைனுன்னும் போது குறைக்க முடியாது. இது வந்து டேரெக்டானும் போது சரி அப்படின்னு ஒரு 5 பீஸ் குறைச்சேன், அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, எனக்கு கஸ்டமரோட இது தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்க வந்து அதை வாங்கிட்டு நல்லா இருக்குதுன்னு சொல்லி அவங்க கடைக்கு தான் வாங்குறதுக்கு வந்திருக்காங்க. ஆனால் என்னை பார்த்து அவங்க கடையில் வாங்கலை, வெளியே வந்துட்டு எனக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நினச்சி எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் கொடுத்த பீட்ஸ் வந்து எல்லாத்துக்கும் பிடிச்சி போய் அவங்க கடைக்காரங்களும் சரி, எனக்கு மெசேஜ் பண்ணுறதும் சரி, இதுமாரி அவங்க கடைக்கு வாங்க வந்தவங்க அதை கேன்சல் பண்ணிவிட்டு வெளியே வந்து எனக்கு வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் நினச்சி எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எனக்கு அந்த ஹாப்பியோடு எனக்கு 5 பீஸ் மட்டும் கம்மி பண்ணுன்னு சொல்லும் போது எனக்கு எதுவும் சொல்ல தோணலை. ஸோ ஓகேன்னு சொல்லிட்டேன். ஸோ அந்த மேக்கிங் பண்ணுற வீடியோவும் நான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன். அதே போல் கொஞ்சம் வந்து ஸ்ட்ரெட்டு கேட்டிருந்தாங்க. எதுமாரின்னா, நான் ஏற்கனவே பட்டர்ஃப்ளை இதுமாரி வச்சுருந்தேன். சிம்பிளாக இருக்கிற மாதிரி ஸ்ட்ரெட்டும் கொஞ்சம் கொடுங்க, இதுமாரி வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதை எப்படின்னா ஸ்மைலி இதுமாரி என்ன இருக்கிற மாரி இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வந்து என்னை பொறுத்த வரைக்கும் கஸ்டமர் வந்து எனக்கு இது வேணும் அப்படின்னு கேட்கும்போது நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அது எப்படியாவது எந்த இது எடுத்தாவது, எந்த ரிஸ்க் எடுத்தாவது அதை வந்து செஞ்சு கொடுத்துடணும்
அப்படிங்கிறதுல வந்து எனக்கு ரொம்ப வந்து இது ஏன்னா அவங்க கேட்டு இல்லைன்னு சொல்லக்கூடாது, அவ்வளோ தூரத்துக்கு நம்ம கேட்கும்போது இல்லைன்னு சொல்லக்கூடாதுங்கிற ஐடியா எனக்கு எப்பயுமே இருக்குது, எப்பயுமே இருக்கும், வீட்லேயும் சரி. அதாவது எதுவுமே நம்மளால் முடியும் அப்படின்னு நினச்சி நம்ம அதை செய்யலாம், முடியாது எதுவுமே இல்லை. அது வந்து செய்ய முடியாது பண்ண முடியாதுங்கிறத எதுவும் சொல்ல மாட்டேன் முடிஞ்ச வரைக்கும். ஆனால் அதை வந்து திங்க் பண்ணிக்குவேன், நம்மளால முடியுமான்னு ஃபஸ்ட்டு நான் ஐடியா பண்ணிடுவேன். முடியும் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை வந்ததுன்னா டக்குன்னு ஓகேங்க நாங்கள் கன்ஃபார்மாக செஞ்சு தரேன்னு சொல்லிடுவேன். அதே போல் சேம்ஸு பீட்ஸு எல்லாமே வாங்கிட்டு வந்தேன். அதே போல் அவங்க ஸ்டெட்டு வந்து கொஞ்சம் கேட்டிருந்தாங்க. ஸோ என்கிட்ட ஏற்கனவே இருந்தது. எப்படின்னா அது வந்து ஒரு கஸ்டமர் கேட்டிருந்தாங்கன்னா அதுமாரி பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தேன். ஸோ அவங்க இன்னும் கொஞ்சம் ஸ்மைலி இதுமாரி வேணும்னு கேட்டிருந்தாங்க. செர்ரி பழம் மாரி அதெல்லாம் வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுவும் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணேன். இப்போ காமிச்சிருக்க ஸ்டெட்டு எல்லாமே வந்து இன்னும் நான் அவங்க ஃபோட்டோ வந்து ஃபஸ்ட்டு ஃபோட்டோ அனுப்பினேன். அனுப்பிட்டு அவங்க ஓகேன்னு சொல்லிட்டாங்க. பட் இன்னும் ஒரு 2 செட் வந்து சேர்த்து கேட்டிருக்காங்க. நான் அதுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ண போகணும். சரி ஓகே, இது வந்து வாங்கிட்டு வந்ததை நம்ம வந்து யூடியூப்பில் கொஞ்சம் போடலாம், எனக்கு கொஞ்சம் டைம் இருந்தது. ஸோ அதனால் வந்து வீடியோஸ் போடுறேன். இல்லைன்னா டைம் இல்லைன்னா நான் இந்த வீடியோ போட்டிருக்கவே முடியாது என்னால். கொஞ்சம் டைம் இருக்குது. ஏன்னா இது வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பசங்களாம் வருவாங்க, கொஞ்சம் அதை நான் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து மேக்கிங் பண்ண வந்து உட்காந்தேன்னா கொஞ்சம் எனக்கு வந்து டைம் ஆகும். ஸோ அதுவும் இல்லாமல் கடையிலையும் கேட்டிருக்காங்க இல்லைங்களா, அது தனியாக, அப்புறம் இது பர்சனலாக கேட்டிருக்காங்க. அதே போல் எனக்கு பர்த்டே பார்ட்டி பக்கத்தில் வேணும் கொஞ்சம் தெரிஞ்சவங்க. ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்கு வேறு போகிற வேலை இருக்குது. ஸோ அதெல்லாம் மேக்கிங் பண்ணிவிட்டு இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் நான் போகணும். உங்களுக்கு வந்து நான் ஸ்டார்டிங்லேருந்தே சொல்லியிருக்கேன், எனக்கு வந்து கொஞ்சம் சிசேரியன் பண்ணியிருக்கனால என்னால் ஸ்பீடாகவும் பேச முடியாது, கொஞ்சம் வாய்ஸும் ரொம்ப கிளியரன்ஸு சவுண்டாக வராது. ஓகேங்களா, அதனால தான் என் வாய்ஸ் வந்து இதுமாரி இருக்குது. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ஸோ என்னால் ரொம்ப நேரம் பேசினா ஒரு மூச்சு வாங்குற மாரி ஒரு மாதிரியா இருக்கும். ஸோ அதனால தான் நான் அதிக வாய்ஸ் ரெக்கார்டு கொடுக்காம சாங் வந்து இது பண்ணிக்கிட்டுருக்கேன், அப்லோட் பண்ணிக்கிட்டுருக்கேன். ஸோ நான் வாய்ஸ் ரெக்கார்டு கொடுக்கறதுனால நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. ரொம்ப பேசினா ஒரு மூச்சு வாங்குறது இதெல்லாம் இருக்குது எனக்கு. இப்போயும் கொஞ்சம் கிளியரன்ஸ் உங்களுக்கு வராதுன்னு நினைக்கிறேன், ஐம் சாரி. அதே போல் நான் அப்லோடு பண்ணியிருக்க ஒவ்வொரு வீடியோஸ்க்கும் வந்து எனக்கு லைக் கொடுக்குறீங்க, ஷேர் பண்ணுறீங்க, அதே போல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. எனக்கு ஒரு சப்ஸ்கிரைப் வந்தாலும் சரி எனக்கு அவங்க பெஸ்ட்டு தான். ஸோ அதனால் எனக்கு வந்து இவ்வளோ தூரம் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணியிருக்காங்க, சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, இவங்க எல்லாத்துக்கும் பெரிய பெரிய தேங்க்ஸ். அவங்க எனக்கு வந்து இன்னும் நீங்கள் வந்து கொஞ்சம் ஹெல்ப்பாக துணையாக இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். நான் வந்து ரொம்ப வந்து ரொம்ப இது பண்ண முடியாது, என்னால் வாய்ஸ் கொடுக்க முடியாது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து வாய்ஸ் வந்து பெரிய வீடியோஸ் ரொம்ப அதிகமாக வந்தால் வேணால் நான் கொடுக்குறேன், ஓகேங்களா. அதனால தான் நான் வாய்ஸ் கொடுக்கல, வேறு ஒன்றும் இல்லை. உங்களுக்கு என்னுடைய வீடியோனால் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.